சில வாலிப பிள்ளைகளுக்கு படிப்பே தெய்வமாக மாறிடுது. ஒரு பெண்ணை ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வாமா அப்படின்னு சொல்லி, ஆண்டி எனக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கணும். எக்ஸாம் எப்போ? அடுத்த மாதம் 9ஆம் தேதி அப்படின்னா. நான் கூப்பிட்டது இந்த மாதம் முதல் வாரத்தில் கூப்பிடுறேன். எக்ஸாம் எப்போ இருக்குது? அடுத்த மாதம் 9ஆம் தேதி. ஒரு மாதமாக உட்காந்து படிக்க போகிறேன். ஒரு தேவனை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குனா உன் படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே. அந்த ரகசியம் புரியலை. குடும்ப பெண்களாகி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளெல்லாம் வீட்டில் வேலை இருக்கா? நான் அவ்வளோ அமைதியாக பார்க்குறீங்க. ஒரு நாளெல்லாம் வேலை இருக்குது. காலையில் எழும்புனதுலேருந்து பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு எழுதி வச்சாங்க தமிழில். நமக்கு அதுதான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. பின் தூங்கணும், முன் எழும்பணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கொஞ்சம் கண்ணாசந்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைய எக்ஸாம்க்கு எழுப்பிவிட முடியாது. அவன் அப்புறம் திரும்ப சத்தம் போடும், அம்மா நான் உங்களை 6 மணிக்கு எழுப்ப சொன்னேன், ஏமா என்னை எழுப்பலை அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும் வீட்டில். அப்போது